இங்க ஒரு திருடனை யாரோ அடிச்சு போட்டிருக்காங்க. அப்ப அந்த பக்கம் ரவுண்ட்ஸ் வந்த போலீஸ் அவன் மயங்கி கிடக்கிறத பாத்துறாரு. அவன் கிட்ட கிடந்த பர்ஸ் எடுத்து பார்த்தா அதுல ஒரு போட்டோ இருக்கு. அதை எவிடன்ஸா எடுத்து வைக்கிறாரு. அப்ப போட்டோல உள்ள மதன்கிறவன் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு புலம்பிட்டு இருக்கான். அவனோட லவ்வரும் இது ஒரு ஆக்சிடென்ட் தான், நீ ஃபீல் பண்ணாதுன்னு ஆறுதல் சொல்றா. அதே நேரம் அவன மாதிரியே உள்ள மைக்கேல்ங்கிறவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து குடிச்சுக்கிட்டு என் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ண போறேன்னு சொல்றான். ஃப்ரெண்டு எதுக்குன்னு கேட்டா, கல்யாணம் ஆனதுல இருந்து சாப்பிட வாங்கன்னு ஒரு தடவை கூட பாசமா கூப்பிட்டதே இல்ல, எப்பவுமே சண்டை போட்டு என்னை அடின்னு அடிச்சுட்டே தான் இருக்கான்னு சொல்றான். கொஞ்ச நேரம் அப்படியே புலம்பிட்டு வீட்டுக்கு போலாம்னு தனியா ரோட்ல நடந்து போறான். அப்ப அங்க வந்த போலீஸ பார்த்து இவனாவே தெரியாம பண்ணிட்டேன் விட்டுருங்கன்னு சொல்றான். போலீஸ் இவனை பிடிச்சிட்டு ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் அன்னைக்கு ஃபுல்லா அங்கேயே உட்கார வச்சிடறாங்க. அவனோட ஒய்ஃப் நைட்டு ஃபுல்லா அவன் வீட்டுக்கு வரலன்னு தெரிஞ்சு வரட்டும் அவனுக்கு இருக்குன்னு கோவத்துல சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவங்க கார்ல வந்த மதனை பார்த்துட்டு இவளோட ஹஸ்பண்ட் மைக்கேல் நினைச்சிடறா. மதனும் காரை ரிப்பேர் பண்ணிட்டு அவனோட லவ்வர் கூட போயிடுறான். இத பார்த்ததும் இவ தப்பா நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறா. பக்கத்து வீட்டுல உள்ளவங்களும் எப்ப பார்த்தாலும் புருஷனை மதிக்காம சண்டை போட்டுட்டே இருந்தா இப்படிதான் நடக்கும், இனிமேலாச்சும் பாசமா நடந்துக்கோன்னு சொல்றாங்க. அதே நேரம் இன்ஸ்பெக்டர் வந்து மைக்கேல விசாரிக்கிறாரு. அவனும் நான் பண்ண தப்ப ஒத்துக்கிறேன், நானும் என் ஃப்ரெண்டும் தெரியாம பண்ணிட்டோம்னு சொல்றான். அவரும் இவன் மேல எஃப்ஐஆர் போட சொல்லிட்டு அவனை சைன் பண்ண சொல்றாரு. அப்ப அங்க இருந்த எஸ்ஐ இவ்வளவுல யாரும் அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ ஒத்துக்கிட்டதே இல்ல, நீ தான் ஃபர்ஸ்ட்னு சொல்றாரு. இவனும் ஷாக் ஆயிட்டு நான் எந்த கொலையும் பண்ணல சார், குடிச்சிட்டு வந்ததால தான் என்ன பிடிச்சிட்டீங்கன்னு நினைச்சேன், அதனாலதான் நான் பண்ண தப்ப நானே ஒத்துக்கிட்டேன்னு சொல்றான். அவரும் நீ என்ன அந்நியன் மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க, போய் சைன் பண்ணுன்னு சொல்லிடுறாரு. இவன் அவர்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கும்போது அங்க மதன் வந்துடுறான். மைக்கேல் அவனை பார்த்து ஷாக் ஆகி என்ன அப்படியே ஜெராக்ஸ் போட்ட மாதிரியே இருக்காருன்னு சொல்றான். மதனும் போலீஸ் கிட்ட அவர் எந்த தப்பும் பண்ணல, என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன், அவரை விட்டுருங்கன்னு சொல்றான். இதனால போலீஸ் மைக்கேல விட்டுறாங்க. அப்படியே வெளியில வர்றான். அப்பதான் நைட்டு ஃபுல்லா வீட்டுக்கு வரலன்னு ஒய்ஃப் சண்டை போடுவாளேன்னு ஞாபகம் வருது. பயந்துகிட்டே வீட்டுக்கு வெளியில போய் உட்கார்றான். அப்ப அவன் ஒய்ஃப் இவனை பார்த்ததும் சாப்பாடு வச்சிருக்கேன் சாப்பிட வாங்கன்னு பாசமா கூப்பிடுறா. இவனும் நம்ம ஆசைப்பட்டது அப்படியே நடந்துருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறான்.